ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பா ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம், குழந்தை, கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கிரன் இருக்கு. இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள், சுகபோக நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார். அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது. குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும்? வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல, நிறைய பேருக்கு தூங்க முடியல, என்னால உட்கார முடியல, படுத்துக்க முடியல, படுத்தா உட்கார முடியல, உட்கார்ந்தா படுக்க முடியல, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது 27 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து அனைத்து ராசி என்பவர்களுக்கும் அருள்பாலிக்க போறாரு. இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும், எந்தெந்த விஷயங்கள பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் சொல்லும் போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிர தசை வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரிய ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது. அது ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து, நிலைகளை பொறுத்து. அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். துலா ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு 7ல இருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா பாக்யஸ்தானத்துல வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் குருவுடன் இணைகிறாரு, அதான் ஒரு பெரிய விசேஷம். உங்க ராசியாதிபதியே சுக்கிர பகவான். இந்த துலா ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், அது மட்டும் இல்லாம விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன் சார், வீடு போச்சு, வண்டி போச்சு, வாகனம் போச்சு, வேலையில பிரச்சனை, தொழில நிறைய தொந்தரவுகள், நிறைய கடன், நான் பிசினஸ் பண்ணி நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கேன், வாழ வச்சிருக்கேன், ஆனா நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வர வேண்டிய பணமே நிறைய இருக்கு, எனக்கு நஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த துளாராசி என்பது. அந்த கஷ்டம்லாம் சொல்லி மாளாது. நான் குடும்பத்துக்காக அவ்வளவு பண்ணேன், உழைச்சேன், கடைசியில குடும்பத்தில் இருக்கவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவாலேயே சில பேருக்கு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். அண்ணனுக்கு சொத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க, தம்பிக்கு சொத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. நிறைய துளாராசியில பிறந்த பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள், கணவன் மனைவி சார்ந்த தொந்தரவு, பிரச்சனை. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு கணவரால் ஏமாற்றம், இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா மன ரீதியான சந்தோஷம். அது எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு சார், நிம்மதியா வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார்,
அதுவும் இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்க, வாழ்க்கையில ஏன்டா கடன் வாங்கணுன்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானம். ஒரு வேலை போய் என்னால் கடன் கட்ட முடியல, அதனால பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டேன், கடைசியாக அசிங்கப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன், அது கட்ட முடியாமல் ஆக்ஷனில் வந்திருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். ஒரு கார் லோன் வாங்கினேன், அதில் லாக் ஆகிட்டேன், கடைசியில் பார்த்தா இப்போ அந்த காரு என்கிட்ட இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு விரக்தியின் உச்சம், இந்த பணத்தையே தொடக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சில பேருக்குலாம் ஒரு பயங்கர நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து வரக்கூடிய ராசி என்பர்கள் என்னன்னு கேட்டா அந்த துலா ராசி என்பர்கள் தான். நீங்க போய் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உனக்கு இருந்ததா, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா எனக்கு இருந்தது வாழ்க்கையில, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி என்பர்கள் நிறைய 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை குறையும். இந்த துலா ராசிக்கு என்னன்னா அந்த தசா புத்திகள் சில பேருக்கு செட் ஆகாது. நிறைய துலா ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த சனி திசை புதன் திசை வாழ்க்கையில அப்படியே புரட்டி போட்டிருக்கும். மிகப்பெரிய கடன், பிரிவினை, உடல் ரீதியான பாதிப்பு, அதனால எனக்கு வேலை போயிடுச்சு, அதனால எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால எனக்கு தொழில் போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஒரு மன ரீதியான மாற்றம் கொடுக்கும். அந்த மன ரீதியான மாற்றம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, முதல்ல வேலையில நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அந்த வேலையும் கிடைக்கும், அதான் ஒரு பெரிய விசேஷம். இப்போ வேலைக்கு ட்ரை பண்றீங்க, கிடைக்கவே இல்லை, என்ன ஆகும், என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வேலை கிடைச்சா பரவாயில்ல, நம்மளுக்கும் வேலை கிடைக்கும், நம்மளும் சாதிக்க முடியுன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவியுடன் வேலை மாற்றம் உண்டு, அதற்கான முயற்சி செய்வது சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய நல்ல இடத்துல கௌரவமான ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, உங்க ராசியாதிபதியே போயிருக்காரு. கண்டிப்பா ஒரு கௌரவமான வேலை வரும், ஒரு பதவிகள் பட்டங்கள் கிடைக்கும். ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் ஃபேம் கிடைக்கும் சார். அடுத்த 27 நாள் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் பரவாயில்ல இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நல்லா பண்றீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம், பேங்க் எக்ஸாம் எழுதலாம், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நேரம், அதுக்காக ஏதாவது ரெக்கமெண்டேஷன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல நிறைய துளாராசி என்பதுக்கு இந்த காலத்துல தொழிலில் பார்த்தீங்கன்னா கடனுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒன்று வரும். அந்த ஒரு வாய்ப்பு வந்து என் வாழ்க்கையை சாதிச்சிருவான் சார் சொல்லக்கூடியவர்கள் துளாராசி என்பதுனால நான் வச்சு ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்க சார். எல்லாமே அப்படியே இருக்கு, ஆனா கையில வரமாட்டேங்குது. அந்த கையில வரமாட்டேங்குன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். ரொம்ப சூப்பரா இருக்கு. குரு உங்க ராசியை பாக்குறாரு, குருவுடன் இணையறாரு சுக்கிர பகவான், பெரிய யோகம். வாழ்க்கையில இந்த யோகம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவானுடைய பேச்சு பலன்கள் கொடுக்க போது தொழில நிறைய வாய்ப்புகள் வரும். அதனால கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், வராத பணம் வரக்கூடிய நேரம், யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களாம் உதவிகள் செய்யக்கூடிய நேரம். அதே மாதிரி தம்பி தங்கை அண்ணன் அக்கா மூலியமாக அவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில சில திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அவங்கெல்லாம் உதவிகள் பண்ணுவாங்க. தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம்ல ஹெல்ப் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு சண்டை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆஃபீஸில் இதுக்கு இந்த ஆன்சைட் போயிட்டு வாங்க, அதுக்கான சான்சஸ்லாம் தான் விடாதீங்க. நிறைய துளாராசி என்பது என்னன்னா அப்பாக்காக பார்த்துட்டு அம்மாக்காக பார்த்துட்டு வாழ்க்கையை தொலைக்கூடிய, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேலை வெளிநாடு வந்து எடுத்துங்க, சூப்பராக இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க நேரம், வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நேரம், அங்கே ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் தீர்க்கக்கூடிய நேரம், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம். அதே போல நிறைய பேருக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் பயிற்சி பண்றாரு. அதான் ரொம்ப ஒரு விசேஷம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவை என்னன்னா படிப்பு, வேலை, தொழில முன்னேற்றம், ஒரு வீடு வண்டி வாகனம், திருமண வாய்ப்புகள், குழந்தை, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவை. இது எல்லாமே ஒரு பாக்கியம் சொல்லுவோம்.
அப்ப அந்த பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டத்துல இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்வுகளுக்கு வரக்கூடிய நேரம். முக்கியமா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருந்து வெளில வந்துருக்கீங்க, பயப்படாதீங்க. அந்த கால முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். முயற்சி பண்ணணும். ஏன்னா நிறைய துளாராசி பண்ணா வாழ்க்கையில வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க. வெறுத்து போகாதீங்க. ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. என்ன சம்பாதிச்சோம், எல்லாமே இங்க இருந்தா சம்பாதிச்சோம். எதை இழந்தோம், ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஈஸியா சொல்றீங்க சார், ஆனா நாங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லு. ஆனா அதெல்லாம் திருப்பி எடுக்கக்கூடிய நேரமானு கேட்டா அதெல்லாம் திரும்பி வரும். எதுவுமே வராம போகவே கூடாது. தோத்தவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் சிலதெல்லாம் சொல்லியிருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி தசாபுத்தி, நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா தசாபுத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும். கேது தசை கடன் பிரச்சனை மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு. புதன் தசை சொல்லவே வேண்டாம், கடனுடைய உச்சத்துல இருப்பீங்க சில பேரெல்லாம். அதெல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபா கொடுக்குறோம். அதுல பலன்கள் வராது. சில பேர் நோட்ல எழுதிடுவீங்களா கேட்க, நோட்லயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்றத சொல்லி கொடுக்குறோம். வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க, படிக்கலாம். அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறதுன்றத ரொம்ப எளிமையா சொல்லித்தரோம். அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்புல நடக்குது. நேரடி வகுப்பாகவும் படிக்கணும்னு விருப்பம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.